இன்னும் 118 வேணும். அப்போ தான் ஸ்டேபிளாக ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் மற்றவர்களோட சப்போர்ட் தேவை. அதை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போது விஜய் அவர்களுக்கு. ரிசார்ட் பாலிடிக்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது எல்லா வேட்பாளர்களையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு யாரும் கட்சி தாவி கட்சி மாறாமல் இருக்கணும். அப்படி இருந்தாலும் வெற்றிக்கு வாய்ப்பு. டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து கொஞ்சம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்து அவங்களும் ஒத்து வந்தால் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அதை அவங்க செய்ய வரணுமே. கட்சி தலைமைன்னு வயசானவங்களை வச்சுக்கிட்டு ஓட்டுனதுனால தான் விஜய் இவ்வளவு அசூர வளர்ச்சி பெற்றார். நீங்கள் 2 பேருமே தனித்தனியாக நின்று இந்த தேர்தலை சந்திச்சிருந்தா மகத்தான வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் இவ்வளோ பெரிய வெற்றியை விஜய்க்கு தந்திருக்க முடியாது அப்படிங்கிறதான் எங்கள் கருத்து. சரி, விஜய் சிஎம் ஆக போகிறாரு. அடுத்து உங்களுடைய நடவடிக்கை என்ன பார்க்க நாங்களும் காத்திருக்கிறோம். ஆரம்பம்.